ஓகே ரைட். எல்லாரும் எழுதிட்டீங்க தானே? நான் லெட்ஸ் மூவ் டு நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்தா மினிமம் ரைட் 3 to 4 லைன்ஸுக்குள்ள உங்களோட நோட் எழுதி முடிச்சிருங்க. ரைட். மிச்சம் பெருசு லைன் கூட தான் தீராங்க, நீங்க மிச்சம் எழுத போக கூடாது. ரைட். அவங்க மேல எப்படி தந்தாலும் நீங்க இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு டேட், டியர் எதுவும் போட வேணாம். பேரை போட்டு கமா உங்களோட பாடியை கொடுத்துட்டு கீழே கூட அந்த வார்ம், தேங்க்யூ, தேங்க்ஃபுல்லி, ரைட், யோர் ட்ரூலி அதெல்லாம் போட வேணாம். யாருக்கு அனுப்புறீங்களோ ஜஸ்ட் அவட பெயர் கீழே போடுங்க. ஓகே ரைட். நான் டூ திஸ் வில் யூ டெஸ்ட் 7, டெஸ்ட் 7 and 8 ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ரைசன் பண்ணுங்க. டெஸ்ட் 7 and 8 ஃபினிஷ்னா ரைசன் பண்ணுங்க.
ரைட். மன்ஹா டான்னா மன்ஹா பேப்பர் செஞ்சாச்சுன்னு சொன்னீங்களே. ஓகே ரைட். We'll see test 7. Read the following poster and complete the grid. The first one is done for you. Singing competition. A group singing competition organized by the English unit of the school will be held on 27th of July from 8:30 a.m. at the main hall. Age group 10 to 15 years. Maximum number in the group 25. English unit. ஸோ இப்போ இதுல பாருங்க, இந்த நோட்டீஸ்ல நீங்க பார்ட்ஸஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரியும். இதுதான் டாபிக்கா இருக்கும். இது டாபிக். இங்க கீழே தாரது யாரு? ஆர்கனைஸ்ட் பை, அவங்க தான் கீழே இருப்பாங்க. ரைட். ஆர்கனைஸ்ட் பை. சில இடங்கள்ல இங்க ஒரு பாக்ஸ்ல ரைட் என்ன போட்டிருப்பாங்க? இந்த நோட்டீஸ் எழுதப்பட்ட டேட், ரிட்டன் ஆன், இந்த நோட்டீஸ் எழுதப்பட்ட டேட் அங்க போட்டிருப்பாங்க. இதுல தரப்பட்டு இல்ல, ரைட், போட்டிருப்பாங்க. ரைட். இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, now we'll see. Name of the competition, singing competition. Organized by யாரு? இப்பதான் சொன்னேன். By whom? Sorry, you all can unmute your mic. Okay. Organized by English unit. English unit. Date 27th of July. இது என்ன டேட்? அந்த நிகழ்ச்சி நடக்க போற டேட். சில நேரத்துல 2 டேட்ஸ் தந்திருப்பாங்க. கீழே இப்ப நான் சொன்ன அந்த கீழே ஒரு டேட் தந்திருப்பாங்க, அது எழுதப்பட்ட திகதி. அது அந்த டைம்ல பார்த்து செய்யணும். டைம் From 8:30 a.m. From 8:30 a.m. Venue இந்த இடம் என்னது? At school main hall. At school main hall. Maximum number of students in a group 25. 25 இருந்தாலும் நீங்க அதை எழுத்துல எழுதிக்கோங்க. எழுத்துல அதுல தந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எழுத்துல எழுதிக்கோங்க. அது பேர் உங்களுக்கு தேவையான நம்பரை பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. சரியா? எழுத்துல எழுதுறது நல்ல. Okay, right. Now we'll move to next one. Complete the dialogue using the expressions given in the box. Write the correct letter in the space. The first one is done for you. இந்த பேத்து நீங்க வாக்கியத்துல பேத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்காது. அவங்க எழுத சொல்லிக்கிறாங்க, லெட்டரைத்தான் எழுத்தத்தான் எழுதணுமா? நான் இல்ல, எனக்கு இங்க இடம் தந்திராங்க, நான் வாக்கியத்தை தான் எழுதுவேன்னு நீங்க எழுதினா நீங்க எவ்வளவு சரியா எழுதினாலும் மார்க்ஸ் இல்ல. ரைட். ஞாபகம் வச்சுக்கோங்க. குட் மார்னிங் சில்ட்ரன். Good morning, teacher. Tomorrow is the tree planting day of our school. Did you read the notice about it? Yes, teacher. என்ன வரும்? What should we bring? B. Very good. What should we bring? ஏடா கீழே பாருங்க. You should bring some plants இருக்குது. அப்ப what should we bring? You should bring some plants. We hope to plant them in the morning. அடுத்தது என்ன வரும்? Can we bring flowering plants? Very good. E. Can we bring flowering plants? பூ தாவரங்கள் நாங்க கொண்டு வரலாமான்னு கேக்குறாங்க. இப்ப டீச்சர் சொல்றா இல்ல, no, it's better to bring some fruit plants. Next. May I know who bring plants tomorrow? Very good. May I know who bring plants tomorrow? நான் நாளைக்கு பிளான்ஸ் கொண்டு வர யாருன்னு தெரிஞ்சு கொள்ளலாமா? இது எப்படி கண்டுபிடிச்சோம்? நீங்க அடுத்த லைனை பார்க்கணும். We all bring plant tomorrow, teacher ன்னு சொல்றாங்க. அப்ப யாரு கொண்டு வருவாங்க அவ கேக்குறா.
Right. Good. என்ன You வரும்? all should inform your parents. Very good. You all should inform your parents. எப்படி கண்டுபிடிச்சீங்க பாருங்க. Okay teacher, we will inform them. அடுத்தது வருது. So you all should inform your parents. Okay teacher, we will inform them. Another thing, in groups you all must Must prepare prepare a poster. That's fine. We will prepare it. இது எல்லாருக்கும் கிளியரா எப்படி வந்தது? Any doubts? no teacher. Okay. லெட்டர்ஸ் எழுதுறதுக்கே உங்களுக்கு 10 மார்க்ஸ் தராங்க. ரைட்? ஓகே. We'll move to next one. Okay, last one. முடியுது அதோட. Test 9. Quickly do this, will you? Test 10 செய்யாதாக்களுக்கு homework செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கரெக்ட் பண்ணி சென்ட் பண்றேன். இப்ப டெஸ்ட் 9 செஞ்சு முடிச்சுட்டு ரேஸ் பண்ணுங்க. நான் ஃபினிஷ்ட் ரேஸ் பண்ணுங்க. Okay, right. Read the following paragraph and answer the question. Kites were invented in China. They first appeared 2000 years ago. China had all the things to make a kite. It had paper, silk, and bamboo.
you can use all these three things to make a kite. You can use a silk string for a kite string. You can use silk fabric to make the kite's body. You can also use paper for it. You can use bamboo to make the kite's frame. Kites were popular in China. People used them for many things. They flew kites for fun. The Chinese army used paper kites to send messages. Soon, the other countries learn about kites from China. India was first to learn. Right. Now see, which country invented kites? China. China. Very good. Write two things used to make kites. Paper, bamboo. Very good. நீங்க என்ன வேணா எழுதலாம். Silk strings, right? Silk fabric. Yeah, fabric, paper, bamboo. You can use. Silk fabric is used to make kites. Body. Dash is used to make kites frame. Bamboo. Bamboo. Right. Bamboo-ன்றது என்ன? மூங்கி, right? What is the first country learned about kites from China? India. India. Very good. Okay, that's it. Next one, test 10. Write on one of the topic. Use about 75 words. ஒரு 2 paragraphக்கு வர மாதிரி நீங்க எழுதுங்க. Right? சும்மா 2 paragraph எழுதுங்க. Okay? Yeah. ஒரு 75 words 2 paragraph குள்ள இருந்தா நல்லா. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் எழுதும் பொழுது நடுவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதணும். அந்த ரூல் தெரியும் தானே? அப்படி முடிச்சு செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அதே தொடங்கின அதே லைனுக்கு எடுத்து 2 பேராகிராஃப் அழகா எழுதி முடியும். ரைட்? ஓகே. மை ஸ்கூல், உங்களோட ஸ்கூலை பத்தி எழுதலாம். மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பத்தி எழுதலாம். மை ஹாபி, ஹாபின்னு சொல்றது என்ன? பொழுதுபோக்கு. ரைட்? ஸோ அதை பத்தி எழுதலாம். நீங்க எனக்கு எழுதி வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் கரெக்ட் பண்ணி சென்ட் பண்ணி விடுறேன். ரைட்? ஓகே. ஸோ நாங்க ஒரு பேப்பர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரைட்? வெஸ்டர்ன் பாயிண்ட்ஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்றதுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதுக்குரிய ஆன்சர் ஷீட்டை குரூப்ல போட்டு விடுறேன். நீங்க எல்லாரும் செஞ்சு ஒருக்கா கரெக்ட் பண்ணி எடுங்க. அதுல ஏதாவது விளங்காம இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு விடுங்க. ரைட்? நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சென்ட் பண்றேன். ஓகே? உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா என்கிட்ட கேட்கலாம். இதுல உங்களுக்கு ஆன்சர் சொல்லியும் மெயின் இது வந்துச்சுன்னா டவுட் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். இல்லாட்டி நான் ஆன்சர் ஷீட்டை போடுறேன், நீங்க செஞ்சு ஒருக்கா அதை என்ன செய்யுங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட்? சரி. ஓகே.